ப்ரெக்னன்சிக்கு டெஸ்ட் பண்ண போகிறவங்க அவங்களுடைய மார்னிங் இருக்க ஃபர்ஸ்ட் யூரின்லேருந்து ஒரு 2-3 ட்ராப்பை ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கான பேடில் இருக்க சின்ன ஹோலில் விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த ப்ரெக்னன்சி ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறது, அது ரிலேட்டடான விஷயம்லாம் கேதர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறத பண்ணாதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா நானும் அந்த மிஸ்டேக் பண்ணேன். இப்போ செப்டம்பர் மந்த் என்னோடய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ஆகஸ்ட் மந்தில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், சிம்டம்ஸ் எந்த டேட்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 22 டேஸ்க்கு அப்புறமே வந்துட்டு எனக்கு வாமிட்டிங் இருக்கிற மாதிரி, மயக்கம்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி, டயர்ட்னஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த மந்த் நம்ம கன்சீவ் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் லாஸ்ட்டில் என்னாச்சு அப்படின்னா என்னோடய பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து அதே டேட்டில் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் மந்த் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை பற்றிலாம் எதையுமே கேர் பண்ணிக்காமல் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இதே மாதிரி எனக்கு அந்த மந்த் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே காட்டல. பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸும் எனக்கு இருந்தது. வயிறு கொஞ்சம் உப்பலாக இருக்கிறது, ப்ரெஸ்ட்டில் லைட்டாக ஒரு பெயின் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த மந்த் வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து கன்சீவ் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் என்னோடய பீரியட் வந்து 2 நாள் மிஸ் ஆனப்போ நான் ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு காட்டுச்சு. எனக்கு காட்டின மேக்ஸிமம் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ப்ரெஸ்ட் பெயின் இருந்தது. அதே மாதிரி என்னோடய கரெக்ட் பீரியட் டேட்டில் வந்துட்டு எனக்கு கை கால்லலாம் ஒரு மாதிரி லைட்டான ஒரு பெயின், அதுக்கப்புறம் வந்து தோல் உரிய ஆரம்பிச்சிது. அது மட்டும்தான் எனக்கு இருந்த சிம்டம்ஸ். என்னோடய டெஸ்ட்டு நான் வந்துட்டு என்னோடய பீரியட்ஸ் தள்ளி போய் 2வது நாளே பண்ணதுனால அந்த லைன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. 2வது லைனுமே வந்துட்டு ரொம்பவே லைட்டாக தான் காட்டுச்சு. நீங்கள் ஒரு 7 டேஸ் இல்லை 10 டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செகண்ட் லைன் ரொம்பவே டார்க்காக காட்டும். ஒருவேளை உங்களுக்கு லைட்டாக காட்டினாலும் நம்ம ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்ற நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. லைட்டாக காட்டினாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். நீங்கள் என்றைக்கு டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போகிறீங்களோ அன்றைக்கி ஒரு டைம் வந்துட்டு மார்னிங் உங்களோட ஃப்ரெஷ் யூரினில் திரும்பவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிட்ட எடுத்துகிட்டு டாக்டர் கிட்ட போங்க.